பசி வந்து ரொம்ப ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பசியோடு இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம ருசி இல்லாத பொருட்களெல்லாம் சாப்பிட மாட்டோம். பசி இருந்தாலும் பெருசாக ருசி கேட்காது. ரொம்ப ருசியாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப பசியோடு இருக்கீங்க, அப்போ நீங்கள் பழைய சாதத்தை கூட கொடுத்தா சாப்பிடுவீங்க. பிரியாணி தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிக்க மாட்டீங்க. அப்போ வந்து பசி அதுக்காக வந்து இப்போ ரொம்ப பசியோடு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா, ஒரு வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா? அப்போது பசியோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் கீரைகளையும் இந்த மாதிரி கடலைகள் பயிர் வகைகள் பருப்புகள் அதாவது மனித உணவுகளை நீங்கள் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்றால் எப்போ ஏற்றுப்பீங்க அப்படின்னா பசியோடு இருக்கும்போது தான். உங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா பசி இல்லாதப்போ சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அதாவது பசி வந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த உணவுகள் இல்லை. இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள்லாம் பசி வந்தால் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. பசி இல்லாமலே சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டக்கூடிய உணவுகள் தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸ், ஐஸ்கிரீமு, அப்புறம் பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, பேக்கரி உணவுகள். இதெல்லாம் வந்து பசி இல்லாமலே சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை தூண்டக்கூடிய உணவுகள். ஆனால் நான் சொல்லுகிற மனித உணவுகள் என்பது அதாவது மனித உணவில் எதெல்லாம் கிடையாது, தானியங்கள் கிடையாது, மீன், முட்டை, மாமிசம், இதெல்லாம் தானிய உணவு மனித உணவுகளில் கிடையாது. அப்போ மனித உணவுகள்னு நான் எதெல்லாம் குறிப்பிட்றேனோ அந்த உணவுகள் வந்து பசிச்சாதான் சாப்பிடணுங்கிற ஆசையை தூண்டும். உங்களுக்கு பசி இல்லாமல் அதை சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை தூண்டாது. பசிச்சாதான் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம், ஒரு மாம்பழத்தை சாப்பிடலாம், ஒரு ஆப்பிளை சாப்பிட்லாங்கிற அந்த ஆசை எப்போ வரும்? பசிச்சாதான் வரும். சும்மாலாம் உங்களை அதை சாப்பிட வைக்காது. பசிக்காமல் இருக்கும்போதே உங்களுக்கு ஆப்பிளை சாப்பிட வைக்காது, ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட வைக்காது. காரணம் வேணும். காரணங்கிறது சாப்பிடுவதற்கான காரணம் என்னது? பசி தான். காரணம் இல்லாமலே நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு அந்த நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை, அந்த உணவு தான் தப்பு. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல்லாம் பசிக்காமலே நீங்கள் அதை சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை தூண்டக்கூடிய உணவுகள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பரோட்டா, அந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து பேக்கரி உணவுகள், பப்ஸு, கேக்கு, இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீமு, நூடுல்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா பசிக்காமலே உங்களை சாப்பிட தூண்டுகிற உணவுகள். ஆனால் நான் சொல்லுகிற மனித உணவுகள் என்பது பசி வந்தால் தான் அதை சாப்பிட முடியும். உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க, மனித உணவுகளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, தானிய உணவுகளை சாப்பிட்றதில்ல, மாமிசம், மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பசி வரும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காய்கறி, கேரட்டை பச்சையாக சாப்பிடுவீங்க, ஆசையாக சாப்பிடுவீங்க. ஏன்னா பசி ஏதாவது கிடைச்சா போதும். ஒரு பசியில் ஒரு கேரட்டை சாப்பிடுவீங்க, வெண்டைக்காவை சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாட்டை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். மீன், முட்டை, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது அப்போது உங்களுக்கு பசிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், கீரைகளை, ஒரு புதினாவை பச்சையாக கூட சாப்பிடுவீங்க, ஒரு கொத்தமல்லி இலையை பச்சையாக கூட சாப்பிடுவீங்க, ஒரு மாம்பழம் அல்லது வந்து கடலை எல்லாம் ஏதோ ஒன்றுப்பா பச்சையாக கிடச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போது பசித்தால் தான் சாப்பிட தூண்டுகிற, அதே நேரத்தில் பசி இல்லையா, அப்போ நீங்கள் கொய்யாப்பழத்தை பார்த்தாலும் சாப்பிட மாட்டீங்க, ஆப்பிளை பார்த்தாலும் சாப்பிட மாட்டீங்க, வாழைப்பழத்தை பார்த்தாலும் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பசி இல்லை. சாப்பிடுவதற்கான காரணம் என்னென்னா பசி தான். அப்போ பசி இல்லாத போது நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை பார்த்தாலும் அப்போ உணவு கட்டுப்பாடு பாருங்கள், எவ்வளோ பெரிய உணவு கட்டுப்பாடு. இதுதான் உணவு கட்டுப்பாடு. இதுதான் மனித உணவின் அதிசயம், மனித உணவுகளின் அதிசயம். நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவுகளோட அதிசயமே என்னென்னா நீங்கள் பசி இல்லாமல் அந்த உணவுகளை சாப்பிடவே முடியாது. சும்மா பொழுதுபோகலன்னுலாம் சாப்பிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோகலன்னு கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னடா ரொம்ப போர் அடிக்கி, சோறு போட்டு சாப்பிடுவோம், இட்லியை சாப்பிடுவோம், பிரியாணியை சாப்பிடுவோம், ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்காது, போர் அடிக்கும், பொழுது போகலை, அதுக்காக கூட சாப்பிட்டுட்ருப்பாங்க. சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தான் என்ன ஆகுது, அப்படி சும்மா சாப்பிட்டு தான் உடம்பு பெருத்து போய் உடம்புல நோய் வந்து கழிவுகள் வெளியேறாமல் உள்ளே தேங்கி உடம்பு வந்து கடைசியில் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மனித உணவுகளோட ரொம்ப அதிசயம் என்னென்னா, நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவுகள் அதோட அதிசயமே என்னென்னா அது நீங்கள் பசிச்சாதான் சாப்பிட முடியும். அந்த கட்டுப்பாடை உங்களுக்கு அது கொடுத்துரும். சிலர் வந்து இப்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்கும், எனக்கெல்லாம் கூட அந்த மாதிரி உண்டு. அதனால தான் நான் வந்து மாற்று உணவுகளை தேடி போனேன். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என்னால் வந்து அந்தளவுக்கு சாப்பிட்றத என்னால் ஒரு சோத்தை பார்த்து சாப்பிட முடியும்னா அது எனக்கு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னா நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுவேன். நடுராத்திரி 12 மணி 1 மணி இப்படி எந்த நேரத்தில் வேணாலும். எனக்கு அது சென்னையில் நான் கொஞ்சம் நாளாக இருந்தேன். அப்போது வந்து இந்த சென்னையில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வெளியில் வந்து காலேஜ் போய்ட்டு வீட்டுக்கு வந்தாக்கா
பெரிய பெரிய பொழுதுபோக்குலாம் உன்னுடைய வீடு தான், வீடு டிவி அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கும் போது வீட்டுக்குள்ளேயே ஒரு பொழுதுபோக்குறதுக்காகவே சாப்பிட்றது, போர் அடித்தா சாப்பிட்றது. இந்த வழக்கம் சென்னையில் வந்தப்போ தான் எனக்கு வந்தது. அப்படி தான் இந்த மாதிரி சமையல் உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், அரிசி இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகளுக்கு நான் அந்த மாதிரி தான் அடிமையாயிட்டேன். அப்போ அதுலேருந்து நான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு ஒரு உணவு எனக்கு பசிச்சா தான் சாப்பிட்ணும், நானே என்ன போராடக்கூடாது, நான் அதாவது சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு போராட்டமே இருக்கக்கூடாது. இயல்பாகவே எனக்கு குறைவாக தான் சாப்பிட தோணணும். அதாவது எனக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு தேவை. இயல்பாகவே எனக்கு ஒரு கட்டுப்பாடு வரணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் எனது ஆசையை அடக்கி கொண்டு குறைவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் அப்படியே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போது தன்னை மீறி அது நடக்கணும், அந்த கட்டுப்பாடு. அப்போது நான் என்ன பண்ணேன், உணவே மாற்ற வேண்டிய நிலைமை வருது. இந்த மாதிரியான மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பிரியாணி, சோறு, சாம்பார், வத்த குழம்பு, இட்லி பூரி பொங்கல் தோசை, பப்ஸு, பேக்கரி உணவு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு பசிக்கலைனாலும் சாப்பிடுவீங்க, வயிறு நிறைஞ்சாலும் சாப்பிட தோணும், மேலும் மேலும் சாப்பிட தோணும், போர் அடித்தாலும் சாப்பிட தோணும். இப்படி சாப்பிட்டு பிறருக்காக, மற்றவங்களுக்காக, உங்களுக்காக சாப்பிட்றாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால் நான் இந்த டீயை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காகவும் சாப்பிடுவீங்க. அப்போது ஒரு கட்டுப்பாடே கிடையாது, ஒரு வரமுறையே கிடையாது. அப்படியே பார்த்தா கடைசியில் நோய் வந்துடும். அப்போது அதுலேருந்து ஒரு இயல்பான ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு உணவு கட்டுப்பாட்டை, சுய கட்டுப்பாட்டை உங்களுக்கு கொண்டு வரணும். ரொம்ப இயல்பாக எல்லாத்துக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அது பொதுவானதாக இருக்கணும். யாருக்கும் அப்போ அதுக்கு ஒரு உணவு, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மனித உயிர்கள் அவர்கள் உண்ணுகிற உணவை மாற்ற வேண்டும். தானியங்களை, மாமிசத்தை, மீன்களை, முட்டைகளை உணவாக உண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இதை உணவாக உட்கொண்டால் நீங்கள் பசி வந்தால் மட்டும்தான் சாப்பிடுவீங்க, பசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க. மற்றவங்களுக்காகவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஐயோ அவர் வருத்தப்படுவார், அவர் டீ குடிக்கிற, அதெல்லாம் மற்றவங்களுக்கு அவர் மனம் கோணிடக்கூடாது, அவர் மனம் கோணி நெளிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்காகலாம் நம்ம உணவு சாப்பிடுவோம். அவர் கொடுக்குறாரு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிடுவாங்க, பசிக்கலைன்னா கூட. அப்படியெல்லாம் சாப்பிடவே மாட்டீங்க. உங்களுக்கு பசிக்கலையா, எனக்கு பசிக்கலைங்க, எனக்கு பசி இல்லை, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அந்த கட்டுப்பாடு இயற்கையாகவே இந்த உலகத்தில் ஒருவர் தவறாமல் அத்தனை பேருக்கும் வர வேண்டுமென்றால் அந்த உணவு முறையை மாற்ற வேண்டும். மனித உணவுகளுக்கு மாறிவிட வேண்டும். நாம் உண்ணுகிற உணவு மனித உணவுகள் கிடையாது. இது பேய்களோட உணவு. மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுகள் இதெல்லாம் மிருக உணவு அல்லது பேய்களோட உணவு தான் நம்ம சொல்லணும். அதனால் இதெல்லாம் இந்த உணவுகள் நமது கட்டுப்பாட்டை தகர்த்து விடும். இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அப்புறம் கட்டுப்பாடாகவும் வாழ முடியாது, ஒரு மென்மையானவராகவும் வாழ முடியாது. உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், நோய் வந்துடும். நோயின்னா என்ன, உடம்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், உடல் உறுப்புகள் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உடல் உறுப்புகள் கெட்டு போய் அழுகி போய் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதே சமயத்தில் நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். உடல் பருமன் குறைஞ்சிரும், நோய்கள் அனைத்துமே குறைஞ்சிரும், குணமாயிடும். இப்படி நோய்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு. நீங்களே உங்கள் உணவுகளை நீங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் சமைச்சு தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே எளிய உணவு முறை எளிதாக மாறிவிட்டால், மனித உணவுகளை நீங்கள் உண்பவராக ஆகிவிட்டால் அதை சமைப்பதற்கு உங்களுக்கு மற்றவர்கள் எதற்கு, நீங்களே சமைச்சிருவீங்க. நீங்களே அதை அந்த மாதிரி பிறரை அடிமைப்படுத்தாமலும் உங்கள் உடம்புல நோய்கள் ஏற்படாமலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மனித உணவுகளில் இருக்கிறது.